நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். நானும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒன்று நீ தெரிஞ்சுக்கோ. நீ என்னை அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, ஆனால் நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே? நீ எனக்குள்ள இங்கே இருக்க. எப்போ என்னோட உயிர் என்னை விட்டு போகுதோ அப்போதான் நீயும் என்னை விட்டு போக முடியும். என் மனசு என் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. நான் எப்ப உன்னை பத்தி யோசிச்சாலும் என் இதயம் வேகமா துடிக்குது, ரொம்ப வேகமா. ஒருவேளை இததான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா? அம்மா இத பத்தி தான் சொல்லிருப்பாங்களா? ஒருவேளை இதுதான் அந்த காதல்னா நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது ரன்பீர். ஏன்னா நட்பு காதலா மாறும்போது அது கடைசியில கல்யாணத்துல தான் போய் முடியும். பிராச்சி, நீ எனக்காகவும் நான் உனக்காகவும் மட்டும்தான் பிறந்திருக்கோம். நான் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா தயவு செஞ்சு என்னை பிராச்சி கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. நானும் பிராச்சியும் எந்த சிச்சுவேஷன்லயும் பிரியவே கூடாது. ஒருவேளை உங்களால இது கூட எனக்காக பண்ண முடியலனா அப்புறம் நான் உங்களை கும்பிடவே மாட்டேன். உனக்கு ஏத்தவ பிராச்சியும் இல்ல, மாயாவும் இல்ல. என்னானாலும் சரி, மாயா உன்னை விட்டு பிரிஞ்சு ஆகணும். ஹலோ ராகுல், நீ எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு கால் பண்ண? ஏன்னா நான் உன்னை நம்பல. நம்பிக்கை இல்லைன்னா அது எப்படி காதலாகும்? காதலா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதுவும் இல்லாம என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் அது காலில் பட்டுருச்சு. நீ குடிச்சிருக்க தானே? குடிக்க மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஆனா இப்ப குடிச்சிருக்க. மாயா, எனக்கு பயமா இருக்கு. அது என்னன்னா, அந்த ரன்வீர் என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டானவன், அதுவும் இல்லாம ஹேண்ட்ஸம் ஆனவன். அவன் குடும்பத்துக்குன்னு ரொம்பவே நல்ல பேர் இருக்கு. அதுக்கு உனக்கு ரன்வீர் கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்புறம் நான் கடைசி வரைக்கும் தனியாவே வாழ வேண்டியது. நான் கண்டிப்பா டிவோர்ஸ் நீ கொடுப்பேன். கண்டிப்பா அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும். இங்க பாரு மாயா, இன்னைக்கு ரன்வீர் கிட்ட எல்லாமே இருக்கு.
ஆனா அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல? என்னோட மனசு உனக்காக மட்டும்தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு. என் மனசு மாதிரி அவன் மனசு துடிக்கல. ஒருவேளை உன்னோட பெரியப்பா உன்னை ஃபோர்ஸ் கூட பண்ணலாம். அது மூலமா அவனோட மனசை உனக்காக துடிக்க கூட வைக்கலாம். அப்புறம் உனக்கு அன்பு, பணம் எல்லாம் கிடைச்சிரும். அப்புறம் எப்படி அவனுக்கு டைவர்ஸ் கொடுப்ப? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்ட. ராகுல் இங்க நீ பாரு, எனக்கு துரோகம் பண்ண பாக்குறல. என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது பிகாஸ் ஐ லவ் யூ. ஆனா நீ என் நம்பிக்கையை உடைச்சனா அப்புறம் நான் என்ன நம்பிக்கை? நீ எதை பத்தி பேசுற? நான் எதை உடைச்சேன்? என் நம்பிக்கையை நீ உடைக்கலையா? என்ன உண்மையாவே லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி குடிச்சிருக்க மாட்டேன், கொடுத்த வாக்க மீறி இருக்க மாட்டேன். கொடுத்த வாக்க மீறிட்டல்ல. இதோ உனக்கு காரணம் கிடைச்சிருச்சுல. இனிமே நீ என் கூட எப்படி வாழ்வ? நான் தான் குடிகாரன் ஆயிட்டேனே. சரி, நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு நீ ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா? யோசிச்சியா சொல்லு. மாயா, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்றேன். இது எல்லாமே நான் உனக்காக மட்டும்தான் செய்றேன். உன்னை நான் உயிருக்குயிர காதலிக்கிறேன். உன்னை நான் இழக்க விரும்பல மாயா. நான் உன்னை இழக்க விரும்பல. ராகுல், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ரியா கிட்ட இருந்து கால் வருது. சரியா? பாய். இல்ல. ஹலோ ரியா, சொல்லு. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன். உடனே என்னை வந்து பாரு. இப்ப எதுக்கு? ரியா எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கா? சரி, போய் பார்க்கலாம். நான் தான் பேசுறேன். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். உங்க ஆசீர்வாதம் வேணும். பையன் அப்படியே சொக்க தங்கம். அவனுக்கு எந்த பொண்ணோட தொடர்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம், பொண்ணுங்களாம் அவனுக்காக ஏங்குறாங்க. நான் தான் சொன்னேனே அவன் தங்கம்னு. வரலாம், தாராளமா வரலாம். என்னாச்சு ரியா? எதுக்காக என்ன இப்போ இங்க வர சொன்ன? நீ ரன்பீர் கூட ஒரு சின்ன டிராமா பண்ண மட்டும் போதும்னு சொன்னல. நீ சீரியஸ் ஆயிட்ட. ஏன் அது சீரியஸா எடுத்துக்கிட்ட? இங்க பாரு, அவன் மேல பழி போட சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண அவன் என் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம டீலை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் எல்லாம் அதுல கிடையாது. Then why are you just back off, okay? நான் சொல்றத கேளு, ஒழுங்கா பெயின் வாங்கிடு. என்னால நீ சொல்றத பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நாம இந்த டீல் பேசணும்ல, ஆனா அது ரொம்ப பழைய விஷயம். அது என்னன்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கும் ரன்பீருக்கும் இடையில இருந்து விலகிடு, ஓகே? இல்லன்னா என்ன பண்ணுவ சொல்லு. Tell me. உன்னால என்ன பண்ண முடியும்? Just tell me, okay? உன்னோட ரகசியத்தை போட்டு உடைச்சிடுவேன். நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நீயும் அத்தையும் சேர்ந்து தான் ரன்பீர் மேல பொய்யான மொலஸ்டேஷன் கேஸ் போட்டிங்கன்னு. அப்புறம் நான் செஞ்சது எல்லாமே நீ சொல்லிதாங்கிறதையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன் நிலைமை தான் என்ன ஆகும்? ரன்பீர், அப்புறம் உன்னோட டேட், அப்புறம் மொத்த ஃபேமிலியுமே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஒருவேளை நான் பின் வாங்கினாலும் பிராச்சி இருக்கால, பிராச்சி ரன்பீரை உன்கிட்ட இருந்து பறிச்சிடுவா. அப்புறம் உன்னை எல்லாரும் லூசர்னு சொல்லுவாங்க. Stop it, Maya. Just stop it. Just stop it. நான் இப்போ நினைச்சேன்னா இதே மாதிரி உன்னையும் அறைய முடியும். ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை பார்க்கும்போது இப்போ ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா நீ எதை ஆசைப்படுறியோ அது ஒன்று எனக்கு இல்லை பிராச்சிக்கு, எங்க 2 பேருக்கு தான். உனக்கு அது கண்டிப்பா கிடைக்காது. அதனால தான் உன்னால இந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. பட் நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஒரே ஒரு நொடியில உடைச்சிட்ட. பட் கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அடிச்சிடுவேன், சரியா? அதுக்கப்புறம் ரன்வீரை அடையணுங்கிற அந்த ரேஸ்ல உனக்கு இடமே இருக்காது. Really? நான் ரேஸ்ல கலந்துக்காமலே அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறவ. எனக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும். I am born to win. ரன்வீர் எனக்கு தான், அவன் எனக்கு மட்டும்தான். நீயும் இல்ல பிராச்சியும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. Get that? பெரியப்பா, நீங்க எப்படி? திரும்பவும் இன்னொரு தப்பு.
ஒன்று ரெண்டு இல்லை, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க. தப்புகளை எண்ணி பழக்கம் இல்லை, அதை திருத்தி தான் எனக்கு பழக்கம். உன்னோட இந்த தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன். இப்போ உன் கல்யாணத்தை நிறுத்த இன்னொரு எதிரி கூட இருக்காங்க போல இருக்கு. இப்போ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல ரன்வீர், அப்புறம் பிராய்ச்சி, இப்போ இந்த ரியா. எதுக்கு எதை வேணாலும் முடிச்சு போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறா ஆலியா. அதனால தான் அவ உன்னை தற்கொலை பண்ணிக்க சொல்லி தூண்டி இருக்கா. இந்த தடவை யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வையே, அப்ப நான் எல்லாரோட ரகசியத்தையும் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருவேன். நீ கவலைப்படாத. இந்த ஆலியாவோ ரியாவோ இவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாரு, பொதுவாக நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். ஆனா யாராவது நமக்கு கஷ்டம் கொடுக்க நினைச்சாங்கன்னு வை, அவங்களுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்துருவேன். ஹாய் பிராச்சி, நான் தான். உள்ள வரலாமா? உள்ளவா. தேங்க்யூ. ரன்பீர், நீயா? நான் தான். நீ உண்மையாவே வந்துட்டியா? நிஜமா வராம பொய்யா எப்படி வருவாங்க பிராச்சி? இல்ல இல்ல, நீ போ. நீ உள்ள வராத. என்ன சிரிச்சுக்கிட்டே அப்ப உள்ள வா வா வான்னு சொன்னதெல்லாம்? ஐயோ, அது வந்து ஆக்சுவலி சரி, ஒரு நிமிஷம். அட, இந்த பொண்ணு என்ன எதுவுமே சொல்ல மாட்டா. நான் கீழே விழுந்துருவோம் போல இருக்கே. பிராச்சி புடி. பிராச்சி, நான் வரவா வேண்டாமா, உள்ளயா வெளியவா எதுவுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்ப நான் உள்ள வரலாம்? இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்ன நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நீ சொல்ல வர்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தயவு செஞ்சு உள்ள வந்துடுறேன். மெதுவா பாத்து. சரி, அத இப்ப நீ வந்துட்டல, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ப்ளீஸ் சொல்லு. சொல்றேன். வீட்டுக்குன்னு ஒரு வாசல் இருக்குல்ல, வாசல். அதுல இருக்கிற கதவை அப்பப்ப யூஸ் பண்ண கத்துக்கணும். எப்பவும் ஜன்னல்ல இருந்தே குதிக்க கூடாது. என்ன என்ன? ஒண்ணு இல்ல, விடு. சரி, இந்த நேரத்துல நீ இங்க எதுக்காக வந்த? என்னாச்சு? இல்ல, இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆனா நாளைக்கு எல்லாம் நடக்க போகுது. எனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது பிராச்சி. அப்புறம் அவ பாய் ஃப்ரெண்டோட பிளான் என்னன்னா, அவ எனக்கு டைவர்ஸ் கொடுப்பான்னு. உனக்கு அந்த ராகுல் சொன்ன பிளான் ஞாபகம் இருக்குல்ல? ஆக்சுவலி என்னன்னா, மாயா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே உன்னை டைவர்ஸ் பண்ணுறதான் பிளான். ஞாபகம் இருக்கு. ஆனா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? டிவோர்ஸ் பிரச்சனை இல்லை. அது என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டானா, அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால எங்க அப்பா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் மாயாவுக்கு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. அதுவும் இந்த கேவலமான விஷயத்துக்காகவா? அதுவும் இல்லாம மற்றவங்க எல்லாரும் என்னை பத்தி என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உறவுகளை நான் என்னைக்குமே நம்புறதில்ல. மாயாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அப்ப நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? நான் ஆக்சுவலி அது
மீட்டிங்கை கேன்சல் பண்ணாத எனக்கு ஒன்றும் இந்த கல்யாணம் முக்கியம் கிடையாது. ஆல் ரைட், ஓகே, ஐ வில் கால் யூ பேக். ஹே ஹே கம் யூ. என்னாச்சு, ஏன் அழற? ஓய் அட, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யாரும் எதுவும் அப்புறம் சொல்ல. எதுக்காகம்மா நீ அழற? ம்? நான் இப்ப அந்த மாயாவை மீட் பண்ணிட்டு தான் வரேன். மாயா மாயா ஏதாவது சொன்னால? என்ன அவ சொன்னா? கல்யாணத்துல இருந்து பெண் வாங்க மாட்டேன்னு சொல்றா டாட். டாட், ரன்வீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துரும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல ஐ டாட். நோ ஐ நோ ப்ளீஸ் டு சம்திங், ஏதாவது பண்ணுங்க டாட். இது என்ன ஏன் கல்யாணம் நிறுத்துறதுக்கு? லிசன், இது வந்து ரன்வீரோட கல்யாணம். இந்த கல்யாணத்துல யாருக்கும் இஷ்டம் இல்ல. ரன்வீர் வந்து எதுவும் சொல்லாத வரைக்கும் நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல மாட்டேன். ரன்வீர் எதுவும் சொல்ல மாட்டானா? அவன் பர்சனல் மேட்டர், அவன் தான் சொல்லணும். இதுல நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நான் உங்களுக்கு பர்சனல் மேட்டர் இல்லையா? நீ பர்சனல்ல ஒரு படி மேல. நீ இவ்வளவு உயரத்துல இருக்க, ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. உனக்கு புரிய மாட்டேங்குது. என்னால ரன்வீரை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுமா, ரைட்? அவன் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். ஐ கேன் டூ எனிதிங். He needs to tell me something, right? டாட், அது வந்து நான் எந்த அளவுக்கு சீஃபை விரும்புகிறனோ அதுக்கு ஒரு படி மேலே என்னை சீஃப் விரும்புகிறாரு. அப்புறம் எனக்காக அவர் எந்த லிமிட்டையும் தாண்ட அவர் தயங்கவே மாட்டார். அதனால தான் அவர் இனிமேல் எந்த பிரச்சனையும் மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. சீஃப் கிட்ட நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன். அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்? ஏன்னா அவன் ரொம்ப எமோஷனலா இருக்கான். அவன் உங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்க அவுட் ஆஃப் வேக்கு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றது அவனுக்கு விருப்பம் இல்ல டாட். அதான் உங்க மேல அக்கறையா இருக்கான். நீங்க எந்த ப்ராப்ளம்லயும் மாட்டிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நான் ப்ராப்ளத்திலையா? ஆ. நானே பெரிய ப்ராப்ளம், அப்புறம் எப்படி எனக்கு ப்ராப்ளம் வரும்? அதுவும் இல்லாம என்ன ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக அவன் வாழ்க்கையை பணைய வைப்பானா? முட்டாள் அவன். ஒருவேளை ரன்பீரே வந்து உங்ககிட்ட சொன்னானா நீங்க கல்யாணத்தை நிறுத்துருவீங்களா? அவன் ஒரு வாட்டி சொல்லட்டும், நான் எல்லாத்தையும் நிறுத்துறேன். எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல. உங்களுக்கு அப்படி தோணுதா? இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நடக்காது. என் மனசும் எனக்கு அப்படிதான் சொல்லுது. உனக்கே தெரியும்ல என் மனசு என்னைக்கும் போய் சொல்லாதுன்னு. I know that. கம்யா, I love you. ரன்வீர் கண்டிப்பா அவனை இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டான். அவனோட காதலுக்காக நிச்சயம் அவன் போராடுவான். ஏன்னா உன்னை விட பெட்டரா அவனுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஞாபகம் இருக்கு. ஆனா அப்ப நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? உன் கூட தான். நீ என்ன சொன்ன? நான் அது ஒன்றும் இல்லை. நீ வந்து அந்த கதவு மேட்ரு சொன்ன இல்லையா? அதான் அது உண்மையாகவே ரொம்ப காமெடியாக இருந்தது. நானும் பதிலுக்கு கொஞ்சம் காமெடி பண்ணேன். அதுவும் இல்லாமல் பிரச்சி, ஆ, நீ கல்யாணத்தப்போ என் கூட இருந்தீன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீ என் கூட வருவல்ல? ஆஃப்டர் ஆல் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? இங்கே பாரு பிரச்சி, அது என்னன்னா நீ என் கூட இருந்தீனா போதும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் இப்போ நீ என் கூட இருக்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் எப்போவுமே நீ என்னை காப்பாற்றிட்டு இருக்க, நாளைக்கும் என்னை காப்பாற்றுவ. அதான் நீ என் கூடவே இருக்கணும். அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் உன் கூடவே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என் கூட இருந்தனா எல்லா பிரச்சனையையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீ என் கூட இருப்பல்ல, எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை தனியாக விட்டு மட்டும் போயிட மாட்டல்ல? நான் உன்னை விட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ளீஸ்.